அனைவருக்கும் வணக்கம். இன்று மார்ச் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். தலைப்பு செய்தி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 9 நகரங்களில் ரூபாய் 72 கோடியில் தோழி விடுதிகள் அப்படின்னு ஒரு செய்தி. அப்புறம் சென்னையில் நடைபெற்ற உலக மகளிர் தின விழாவில் முதல்வர் பெண்களுக்கு பிங்க் ஆட்டோ உள்ளிட்ட திட்டங்களை தொடங்கி வைத்தார் அப்படிங்கிற செய்தி கொடுத்துருக்காங்க. இது ரெண்டை பற்றி பார்த்துருவோம். இந்த பிங்க் ஆட்டோங்கிறது இந்த 2025 மார்ச் 8ஆம் தேதி தான் தொடங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. இது சம்மந்தமான நியூஸை நம்ம பழைய நியூஸ்லேயே பார்த்துருப்போம். ஸோ என்னைக்கு தொடங்கி வைக்கப்பட்டது அப்படின்னா, இந்த மார்ச் 8, 2025 அப்படிங்கிற டேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதன்படி ஒரு 1000 முதல் கட்டமாக 250 நபர்களுக்கு நிறைய 250 பெண்களுக்கு இந்த முதல் கட்டமாக ஆட்டோவாக வழங்கியிருக்காரு. அந்த தோழி விடுதி என்ன அப்படின்னா, பணிபுரியும் பெண்களுக்கு அவங்க சென்னையில் தங்குறதுக்கோ இல்லை அதை மாதிரி சென்னை மாதிரி 9 நகரங்களில் பெண்கள் தங்குறதுக்காக இந்த தோழி அப்படிங்கிற பேரில் விடுதிகள் தொடங்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த இந்த கொஸ்டினை எப்படி கேட்கலாம் அப்படின்னா, தோழி அப்படிங்கிறது தோழி திட்டம் இல்லை தோழி அப்படிங்கிறது எது சம்மந்தமாக உள்ளது அப்படின்னு கீழே ஆப்ஷனில் கொடுத்துருவாங்க. ஸோ தோழி அப்படிங்கிறது இந்த விடுதிகள் சம்மந்தமான பேர் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பிங்க் ஆட்டோவை பற்றி ஏற்கனவே நிறையவே பார்த்துட்டோம். இந்த பிங்க் ஆட்டோவில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அவங்களோட யூனிஃபார்மும் பிங்க் கலர்லேயே இருக்கும். அந்த யூனிஃபார்முக்காண்டி இப்போ நம்ம இந்தியாவோட மோட்டார் வாகன சட்டப்படி இந்தியாவில் உள்ளவங்க வாகனம் இயக்குவோர் அனைவரும் பார்த்திங்கன்னா காக்கி சட்டை தான் போட்டிருப்பாங்க. இந்த வகையில் இந்த பிங்க் ஆட்டோவில் டிரைவராக இருக்கிறவங்க பிங்க் ட்ரெஸ் போடணும் அப்படிங்கிறதுக்காக மோட்டார் வாகன சட்டத்திலே திருத்தம் கொண்டு வரதா பேசியிருக்காங்க. ஸோ இந்த வகையில் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பிங்க் ஆட்டோ, தோழி விடுதிகள் ரெண்டும் பார்த்துட்டோமா. அடுத்து இந்த பக்கம் பாருங்கள். உலக சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி பிரதமரோட சமூக ஊடகங்களை இயக்கிய 6 சாதனை பெண்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது வைஷாலி அவங்கள பற்றி பார்த்துருவோம். இவங்க தமிழக செஸ் வீராங்கனை. தமிழக செஸ் வீராங்கனை. ஸோ அவங்க அந்த 6 பேர்த்தில் அவங்களும் ஒரு ஆளாக இருக்கிறாங்கங்கிறது சிறப்பு. இப்போ இது மாதிரி செய்திகள் பார்த்திங்கன்னா, இது கேள்வியாக வராட்டியும் கூட அவங்க முக்கியமானவங்க அப்படிங்கிறத இந்த செய்தி மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்போர்ட்ஸ் நியூஸ் காட்டினேன். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, அந்த ஸ்ரீகாந்த், சரத்கமல் இவங்கெல்லாம் ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்கப்பட்ட பேர். அவங்களும் இதே மாதிரி தான் புகழ்பெற்றவங்களா அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா டெய்லியும் நியூஸில் அப்டேட் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணியே கொஸ்டின் ஃப்ரேம் ஆகும். அதே மாதிரி தான் இதுவும். ஸோ ஒரு ஃபேமஸான பெர்சன்ஸ் நம்ம தமிழ்நாடு சம்மந்தமாகவோ இல்லை இந்தியாவிலேருந்து உலக லெவல்லையோ பேசப்பட்டுட்டு வராங்க அப்படிங்கும்போது அவங்கள நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது முக்கியமானது. ஸோ இந்த நியூஸை பொறுத்தளவில் வைஷாலி அவங்கள நோட் பண்ணிக்கோங்க. அவங்க பிரதமரோட சமூக ஊடகங்களை இயக்கிய 6 சாதனை பெண்களில் அவங்களும் ஒருத்தராக இருக்காங்க. இவங்க தமிழக செஸ் வீராங்கனை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள். டெல்லியில் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை அதாவது ரூபாய் 2500 வழங்க டெல்லி அமைச்சர் ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இந்த திட்டத்துக்கு பேர் பாருங்கள். இந்த திட்டம் டெல்லியில் தானே ஆரம்பிக்காங்க, நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டோம் அப்படின்னா, இந்த திட்டத்துக்கு முன்மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம தான் ஆரம்பிச்சுட்ருக்கோம். ஸோ 1000 ரூபா பெண்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சுட்டோம். ஸோ இது 2500 பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்த வகையில் இந்த ஸ்கீம் பேர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது பேர் பாருங்களேன். இந்த டெல்லியில் வழங்கப்படுற இந்த 2500 ரூபா மகிழா சம்ரித்தி யோஜனா அப்படிங்கிற திட்டத்தை செயல்படுத்துவதற்கு 2500 ரூபா அந்த திட்டத்தோட பேர் பாருங்கள், மகிழா சம்ரித்தி யோஜனா. அப்போ இதை நமக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னா, அதாவது இப்போ இந்த திட்டத்தை பொறுத்தவரை முன்மாதிரியே நம்ம தான் இருக்கோம் அப்படிங்கிறத வலியுறுத்தி சமீபத்தில் மகிழா சம்ரித்தி யோஜனா அப்படிங்கிறது, அதாவது மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிற திட்டத்தை சமீபத்தில் எந்த மாநிலம் மகிழா சம்ரித்தி யோஜனா அப்படிங்கிற பெயரில் வழங்குது அப்படின்னு சொல்லி கீழே ஒரு 4 ஸ்டேட்டோட பேரை கொடுத்துருவாங்க. ஸோ அந்த வகையில் இந்த மாதிரிலாம் கேட்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதாவது நம்ம இந்த திட்டங்களில் முன்மாதிரியே இருக்கும் அப்படிங்கிறத மறைமுகமாக கேட்குறதுக்கு இந்த மகிழா சம்ரித்தி யோஜனா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. அடுத்ததாங்க மக்கள் நீதிமன்றம் பற்றி ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, தமிழகம் முழுவதும் நடைபெற்ற மக்கள் நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க,
இது எதன் அடிப்படையில் நடக்கு அப்படின்னா, தமிழ்நாடு மாநில சட்ட பணிகள் ஆணைக்குழு சார்பில் இந்த ஆண்டுக்கான முதல் தேசிய லோக் அதாலத் தமிழகம் முழுவதும் நேற்று நடைபெற்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மாநில சட்டப்பணிகள் ஆணையக்குழு தலைவரும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியுமான KR ஸ்ரீராம். இதில் ஒரு டேட்டா என்ன அப்படின்னா, உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி, தற்போதைய உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி யார் அப்படின்னா KR ஸ்ரீராம். இவர் தான் பார்த்தீங்கன்னா மாநில சட்டப்பணிகள் ஆணையக்குழுவுக்கும் தலைவராக இருப்பார். இந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த லோக் அதாலத் அப்படிங்கிறது தான் மக்கள் நீதிமன்றம். இது வந்து இந்த வருஷத்துக்கான முதல் நீதிமன்றம் நேற்றுக்கு நடந்திருக்கு. வழக்கமாக இந்த மக்கள் நீதிமன்றம் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை நடக்கும் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. ஸோ அந்த வகையில் இந்த வருஷத்துக்கான முதல் இது வந்து நேற்று நடந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் 3 இன்ஃபர்மேஷன். அதாவது மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்ற நீதிபதி. தற்போதைய உயர்நீதிமன்ற நீதிபதியோட பேர் என்னென்னா KR ஸ்ரீராம். தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் தான் இந்த மக்கள் நீதிமன்றம், அதாவது லோக் அதாலத் தமிழகம் முழுவதும் நேற்று நடைபெற்றிருக்கு. இது வந்து சனிக்கிழமை தான் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்ததான் பொது அறிவில் இன்னைக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. பொது அறிவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அசோகமித்ரன் அப்படிங்கிறவர் ஒரு புக் எழுதியிருக்காரு. அதோட பேர் வந்து, நாவலோட பேர் இன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெருக்கடி நிலை காலகட்டத்தின் பின்புலத்தில் எழுதப்பட்ட நாவலாகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்று அப்படிங்கிற நாவல் எழுதியது யாருன்னா அசோகமித்ரன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி நாவல்கள், சமீபத்திய நாவல்கள்லாம் வந்து பொறுத்துக்கள் எதையாவது வச்சு விட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. நேற்று பாருங்கள் அவை விருது வழங்கியிருக்காங்க. சமூக நலத்துறை மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறை சார்பில் உலக மகளிர் தின விழா வந்து நேற்று வந்து சென்னையில் நடைபெற்றிருக்கு. இதில் முதல்வர் அவை விருதை சமூக சேவகியான யசோதாவுக்கு வழங்கினார் அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க தான் யசோதா அப்படிங்கிற அம்மையார். இவங்களுக்கு தான் இந்த அவை விருதை வழங்கியிருக்காங்க. ஸோ அவை விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா சமூக சேவகியான யசோதா அம்மையாருக்கு வந்து வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறத இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டைம் வந்து தமிழ்நாட்டிலேருந்து கொடுக்கப்பட்ட அன்னை விருது, காமராஜர் விருது, பாரதி விருது, இது மாதிரிலாம் கேட்டிருக்காங்க பொறுத்துகளை வச்சு. அதனால் தமிழ்நாடு சார்ந்து கொடுக்கப்படுற விருதுகளை கொஞ்சம் நோட் பண்ணிக்கிறது நல்லது. அது வந்து GSல வரும். அடுத்து சாகித்ய அகாடமி விருது. நேற்று பாருங்கள், சிறந்த மொழிபெயர்ப்பு நாவலுக்கான சாகித்ய அகாடமி விருதை வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க வாங்கியிருக்காங்க. என்ன அப்படின்னா, மலையாளத்தில் எழுதப்பட்ட எண்ட ஆண்கள் அப்படிங்கிற மலையாள நூலை வந்து தமிழில் மொழிபெயர்த்ததுக்காக இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. அவங்களோட பேர் வந்து பார்த்திங்கன்னா விமலா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்டுதோறும் சாகித்ய அகாடமியோட வரலாறு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஆண்டுதோறும் சிறந்த படைப்பாளர்கள் மற்றும் இந்திய மொழிகளில் வெளிவரும் சிறந்த படைப்புகளை பிற இந்திய மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்வோருக்கு 1955ஆம் ஆண்டு முதல் சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டு வருகிறது. இலக்கியம் சார்ந்த விருதுகளில் இது உயரிய விருதாக பார்க்கப்படுகிறது. விருது பெறுவோருக்கு 1 லட்சம் ரொக்கமும் மற்றும் கேடயமும் வழங்கப்படுகிறது. இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த விருது எப்போத்துலேருந்து வழங்கிட்டு இருக்காங்க? 1955லேருந்து வழங்கிட்டு இருக்காங்க. சரியா? ஆண்டுதோறும் சிறந்த படைப்பாளர்கள் மற்றும் இந்திய மொழிகளில் வெளிவரும் சிறந்த படைப்புகளை வந்து பிற இந்திய மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்வார். 3 கேட்டகரியில் வராங்க. அதாவது சிறந்த படைப்பாளர்கள், அப்புறம் படைப்புகள், அப்புறம் சிறந்த படைப்புகள், அப்புறம் மொழிபெயர்ப்பு, 3 கேட்டகரியில் வழங்குறாங்க. இதில் வந்து என்ன, இலக்கியம் சார்ந்த விருதுகளில் இது உயரிய விருதாக கருதப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வகையில் மொழிபெயர்ப்புக்கான, தமிழ் மொழிபெயர்ப்புக்கான விருது வந்து பேராசிரியர் விமலா அப்படிங்கிறவங்களுக்கு வழங்கியிருக்காங்க. அந்த புத்தகத்தோட பேர் மலையாளத்தில் எண்ட ஆண்கள், தமிழில் பார்த்தோன்னா எனது ஆண்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷனில் எது இருந்தாலும் இது பண்ணுங்க. ஸோ மொழிபெயர்ப்புக்கான இந்த மாதிரி இலக்கியம் சார்ந்து வர்றதுமே சிலது நமக்கு முக்கியமாக தான் இருக்குது. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்டார்ட் அப்பில் வந்து நேற்று ஒரு நியூஸ் பார்த்தோம். ஸ்டார்ட் அப் தொடங்குறதுல இந்தியா தான் 2வது இருக்குது அப்படிங்கிறதையும். ஸோ இன்றைக்கி பாருங்கள், பெண்கள் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் நிதி திரட்டுவதில் இந்தியாவுக்கு 2ஆம் இடம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதாவது பெண்கள் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் நிதி திரட்டுவதில் வந்து இந்தியாவை 2ஆம் இடம் வச்சுருக்காங்க. நேற்று ஏற்கனவே ஸ்டார்ட் அப் தொடங்குறதுலையுமே இந்தியா தான் 2வது இடத்துல இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வகையில் இன்றைக்கி வந்து பெண்கள் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் நிதி திரட்டுவதில் இந்தியா 2ஆம் இடம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க.
ஸோ இது மாதிரி இன்ஃபர்மேஷன் வரும்போது அப்பப்போ பார்த்துக்கிறது நல்லது. இன்றைக்கி செய்திகள் அவ்வளோதான். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.